வணக்கம். சிறுநீரகத்தின் முக்கியமான வேலை என்னன்றத இந்த விடயத்துல நம்ம பார்க்கலாம். நம்ம பிறப்பு முதல் இறக்குற வரைக்குமே நம்ம உடம்புல ஏற்பட்ட மாற்றம் அனைத்தும் நம்மளுடைய சிறுநீரகத்துல தான் பதிவாகி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு உறுப்புமே சூடு மற்றும் குளிர்ச்சியில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடணும். அதாவது நம்மளுடைய வயிறானது குளிர்ச்சி தன்மையில தான் இருக்கணும், நம்மளுடைய மண்ணீரல் சூடா இருந்ததுன்னா நல்லா இருக்கும், நம்மளுடைய நுரையீரல் குளிர்ச்சி தன்மையில இருக்கணும் அப்படிலாம் நம்ம பார்த்துடணும். அதற்கான வீடியோவை ஐ பட்டன்ல கொடுக்குறேன். இப்போ இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சூடு குளிர்ச்சி தேவைப்படுது அப்படின்னா அது யார் ஹெல்ப் பண்ணுறான்னா நம்மளுடைய கிட்னி தான். ஏன் அப்படின்னா நம்ம உடம்புல சூடு இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்ப பாதுகாப்பாக இருக்கும், பாதுகாப்பு சக்தி அளவான கிருமி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம உடம்புல எந்த அளவுக்கு குளிர்ச்சி கரெக்டாக இருக்கோ நம்ம உடம்புல ஊட்டசக்தியான ரத்தம் உடம்புல தேவையான அளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இரண்டையும் சமன் அளவில் பார்த்துக்கிட்டே இருக்கிற ரொம்ப முக்கியமான வேலை நம்மளுடைய கிட்னி தான். இதற்கப்புறம் கல்லீரலும் அதில் வரும். பட் நம்ம இப்போ கிட்னி மட்டும் பார்க்குறதுனால கிட்னியை மட்டும் நம்ம முக்கியத்துவம் எடுத்து பார்க்குறோம். ஸோ நம்ம உடம்புல கதகதப்பை கொடுக்கறது ரொம்ப முக்கியமான வேலை இந்த கிட்னி தான் பண்ணுது. இந்த கிட்னி எப்படிலாம் அது ஒன்று அதனுடைய சக்தியை கொடுக்குது அப்படின்னா, இந்த கிட்னி கரெக்டாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய உடல் அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சரே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இவங்க நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்காங்க. இப்போ ஒரு தலை, கழுத்து, உடம்பு இப்படிலாம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது இந்த கிட்னி கையில் தான் இருக்குது. அப்போ இந்த கிட்னி எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ யாராக இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே அழகாக இருப்பாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கிட்னி குளிர்ச்சி தன்மையை பர்ஃபெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம உடல் முழுவதும் பாய்மங்கள், ரத்த ஓட்டம் எல்லாமே சீராக போகும். அந்த ரத்த ஓட்டம் சரியாக போனாதான் நம்ம உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், அதாவது சூடும் கரெக்டாக வரும். ஸோ இந்த இரண்டையும் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த கிட்னி. இதில் ஏதாவது ஒன்று சூடு அதிகமாகிடுச்சு இல்லை குளிர்ச்சி அதிகமாகிடுச்சுன்னா உடனே நம்ம உடம்பு கொலாப்ஸ் ஆகிடும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயம் உருவாகணும் அப்படின்னா அதற்கு எதிர் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கணும்னா அதற்கு நெகட்டிவ் விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சூடு பர்ஃபெக்டாக இருக்கணும்னா அதற்கு குளிர்ச்சியும் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம குளிர்ச்சியான ரத்தம் பர்ஃபெக்டாக நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம உடம்புல சூடு தன்மையும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத எப்போவுமே நினைவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இரண்டு மட்டும்தான் நம்ம உடம்புல நோயை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும். சூடு அதிகமாக இருந்தால் நோய், இல்லை சூடு கம்மியாக இருந்தால் நோய், குளிர்ச்சி அதிகமாகிடுச்சினாலும் நோய், குளிர்ச்சி கம்மியாயிட்டாலும் நோய். ஸோ இந்த இரண்டு விஷயத்தையும் பர்ஃபெக்டாக இந்த கிட்னி அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த சூடும் குளிர்ச்சியும் இரண்டு தன்மையும் நம்மளுடைய சிறுநீரகத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இப்போ மண்ணீரல் நல்லா சூடாக இருந்தால் அதனுடைய சக்தி மேல் நோக்கி நல்லா நகரும். இப்போ நுரையீரல் நல்லா குளிர்ச்சியாக இருந்ததுன்னா அது அந்த அளவுக்கு கீழ் நோக்கி நகரும். அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புக்கும் சூடு குளிர்ச்சி அது மட்டும்தான் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது மண்ணீரலுக்கு சூடு மட்டும்தான் ரொம்ப முக்கியம், ஆனால் அதில் கொஞ்சமாக குளிர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கிட்னியில் இரண்டும் சரிசமமாக இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் விலியத்தில் இந்த கிட்னியை அடுத்த தன்மை என்னெல்லாம் முக்கிய வேலை பண்ணுதுன்றதை பார்க்கலாம்.